இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையில இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமான செல்ல பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய பேரன்பின் ஆசீர்வாதம் வளமாய் நலமாய் உங்களோடு கூடவே இருக்கிறது. இந்த நாளிலும் உங்களுடைய காரிய கடமைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவருடைய பேரன்பு உங்களுக்கு முன்னே சென்று கோணல்களை செவ்வையாக்கும். கரடு முரடானவைகளை தேவன் சமமாக்குவார். கர்த்தருடைய பேரன்பின் ஆசீர்வாதம் உங்க கூட எப்பவுமே இருக்குங்க. ஏன் தெரியுமா? இவ்வளவு உறுதியா நான் சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு. ஏன் தெரியுமா? இவ்வளவு உறுதியா கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா நான் சொல்றேன். நீங்க தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், நீங்கள் தேவனை நேசிக்கிற குழந்தைகள், நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கையும் பற்றையும் வைத்திருக்கக்கூடிய பாச பிள்ளைகள். நீங்க நல்லதாங்க இருக்க முடியும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் ஏதோ ஒண்ணல்ல, எல்லாமே உங்க லைஃப்ல நன்மையா தான் நடந்துகிட்டு இருக்கு. நன்மைக்கு ஏதுவா தான் நடந்துகிட்டு இருக்குங்க. சிலர்லாம் நீங்க வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகளை பெற்று ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம கூட பாருங்க, அனுதின வாழ்க்கையில நடைமுறை ஜீவியத்துல ஆண்டவர் தரக்கூடிய பல விஷயங்களை நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் இந்த நன்மை எனக்கு தந்திருக்காரு, இந்த பொருள் எனக்கு தந்திருக்காரு, இந்த உறவு எனக்கு தந்திருக்காரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க எதிர்பார்த்தது போல, நீங்கள் விரும்புவது போல, நீங்கள் ஆசைப்படுவது போல, நீங்கள் ஜெபிப்பது போல ஆண்டவர் சில வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பதவிகள், தருணங்கள், உறவுகள், வரவுகள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தராருன்னா நான் சொல்றேங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு விஷயம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனா ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்கள் எதிர்பார்த்தது போல காரியங்கள் நடந்தா அது சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயம். நீங்கள் எதிர்பார்ப்பது போல் காரியங்கள் உங்களுக்கு கிடைத்தால் அது சந்தோஷமான விஷயம், ஒரு நல்ல விஷயம். அப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி காரியம் போகலையே, அது நல்ல விஷயமா? நான் எதிர்பார்த்தது இன்னும் எனக்கு கிடைக்கலையே, அது நல்ல விஷயமா? நான் விரும்பினது போல காரியம் இன்னும் எனக்கு அமையலையே, அது நல்ல விஷயமா? நான் ஜெபிச்ச விஷயங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே, அது நல்ல விஷயமா? நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வாயா கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் உங்களுக்கு சொல்றேன், வசனத்தின்படி வார்த்தையின்படி, ஒரு காரியம் உங்களுக்கு கிடைத்தால் அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயமோ, அது போலவே சில காரியங்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் அதுவும் நல்ல விஷயம்தான் சொல்லி நான் உங்களுக்கு இப்ப சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு இல்லாம இருக்கலாம். ஆனா நிச்சயமா ஒரு நாள் நீங்க சொல்வீங்க, சில விஷயங்களை ஆண்டவர் எனக்கு தராம இருந்ததற்கு, தடுத்ததற்கு, கொடாமல் இருந்ததற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன்னு சொல்லி நிச்சயமா நீங்க சொல்வீங்க. ஏன் தெரியுமா? நீங்க எதிர்பார்த்தோம், நீங்க விருப்பப்பட்டோம், நீங்க ஆசைப்பட்டோம், ஏன் நீங்க ஜெபிச்சோம், பல விஷயங்களை ஆண்டவர் உங்களுக்கு தரதில்லை தெரியுமா? உங்க நன்மைக்காக தாங்க. நீங்க நிச்சயமா ஒரு நாள் சொல்வீங்க, என் பாதுகாப்புக்காகத்தான், என்ன பக்குவப்படுத்துறதுக்காகத்தான், என்ன உருவாக்குறதுக்காகத்தான், என்ன சீர்படுத்துறதுக்காகத்தான், என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் என் வாழ்க்கையை விட்டு சில விஷயத்தை ஆண்டவர் எடுத்துட்டாரு, சில உறவுகளை பிரிச்சிட்டாரு, சில காரியத்தை எனக்கு தராம இருந்துட்டாரு. அப்படி செஞ்சதுக்கு காரணம் என் நன்மைக்காகத்தான், என் ஆசீர்வாதத்துக்காகத்தான் சொல்லி சீக்கிரமாவே நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்களாக வருங்காலங்கள் உங்களுக்கு அமையுங்க. அதனால ரோமரின் ஆக்கியோன் சொல்றார் இல்லையா, 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க. ஒரு ஒர்க்கு, ஒரு வேலை போயிட்டு இருக்கு, கர்த்தர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன தெரியுங்களா? அது எப்படிப்பட்ட வேலை தெரியுங்களா? எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையை மாற்றுற ஒரு வேலையை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே மாறும். அன்பானவர்களே, நிச்சயமா நீங்க சொல்வீங்க, எல்லாம் நன்மைக்கு தான் ஆண்டவர் செஞ்சாரு, அவர் எனக்கு கொடுத்ததும் நன்மைக்காகத்தான், அவர் எடுத்ததும் நன்மைக்காகத்தான், நான் பெற்றுக்கொண்டதும் நன்மைக்காகத்தான், அவர் தராம இருந்ததும் நன்மைக்காகத்தான் சொல்லி சீக்கிரத்துல நீங்க புரிந்து கொள்வீர்கள். ஆகவே கிடைக்காத விஷயத்துக்காக, பெறாத விஷயத்துக்காக
இன்னும் உங்க கைக்கு வராத சில விஷயத்துக்காக இன்னும் வரலையே என்ற ஏக்கத்தோடு, ஒரு காயத்தோடு அழுது புலம்பி உங்களையே பாதிச்சுக்கிட்டு ஒரு துக்கத்துக்குள்ள, ஒரு மன அழுத்தத்துக்குள்ள போயிடாதீங்க அன்பானவர்களே. யோசிப்பு வாழ்க்கையில ஆண்டவர் அழகழகான சொப்பனங்கள், தரிசனங்களை கொடுத்திருந்தாலும் உடனே அவன் லைஃப்ல அது நடக்கல, நிறைவேறல. அதற்காக யோசிப்பு தன்னை சங்கடப்படுத்திக்கல, தன்னை காயப்படுத்திக்கல, தன்னை வதைத்து கொள்ளவில்லை, தன்னை சார்ந்தவர்களையும் அவன் பாதிக்கவில்லை. அவன் பொறுமையா இருந்தான். ஆண்டவருடைய வசனம் நிறைவேறுவதற்காக என்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி தன்னை தத்தம் பண்ணினான். ஏற்ற நேரத்தில் அவன் லைஃப்ல சகலவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியா நன்மைக்கு எதுவாகவே செஞ்சு முடிச்சார். ஆகவே இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க பல நன்மைகள் நீங்க எதிர்பார்த்தது போல கிடைச்சா அது நல்ல விஷயம், அது சந்தோஷமான விஷயம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த விஷயம், நீங்க ஜெபிச்ச ஒரு விஷயம், பெற வேண்டும் என்று நீங்க பிரயாசப்பட்ட ஒரு விஷயம், அது உங்களுக்கு கிடைக்கல, அது உங்களுக்கு அமையல அப்படின்னு சொன்னாலும் அதுவும் நல்ல விஷயம் தாங்க, அதுவும் சந்தோஷமான விஷயம்தான். அதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மன முதிர்ச்சியை, பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அன்பு சகோதரி என் சாந்தகுமாரி, சிஸ்டர் யு அலமேலு, அதுபோலவே அன்பான பிள்ளைகள் எல் சாமியல் ஸ்டட், எஸ் மோனிஷா, இவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷமான நாளாக இருந்தால் உங்களுக்காக விசேஷமாக நாம் ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்த வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஆண்டவர் எனக்கு ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறார். நான் கேட்ட மாதிரி எனக்கு கொடுத்திருக்காரு, நான் ஜெபிச்ச மாதிரியே கிடைச்சிருக்கு, நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் அடைஞ்சிருக்கேன் என்ற விஷயத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றிருப்பார்களே, ஆனால் அதற்கு நன்றி செலுத்துவார்களாக, உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக, மகிழ்ந்து களி கூறுவார்களாக. ஒருவேளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்தது போல காரியம் கிடைக்கல, அமையல, முடியலன்னு சொன்னா உம்முடைய பிள்ளைகள் தங்களை வருத்தப்படுத்தி கொள்ளாமல், தன்னை காயப்படுத்தி கொள்ளாமல், தன்னை சார்ந்தவர்களையும் வேதனைப்படுத்தி கொள்ளாமல், எல்லாம் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்குது, ஆண்டவர் என்னை பக்குவப்படுத்துறதுக்காகத்தான், என்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான், என்னை உருவாக்குவதற்காகத்தான், இன்னும் என்னை மேன்மைப்படுத்துறதுக்காகத்தான், என் நன்மைக்காகத்தான் பல விஷயத்தை ஆண்டவர் எனக்கு தராம இருந்திருக்கார் என்றதான ஒரு புரிதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துங்கப்பா. நிம்மதியோடு நிறைவோடு தேவனிடத்திலே அன்பு கூறுகிற எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் சகலமும் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார் என்றதான ஒரு தெய்வீக பகுத்தறிவை, ஒரு தெய்வீக புரிதலை, ஒரு ஆழமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க உடைய பிள்ளைங்களுக்கு இந்த நாள்ல தாங்கப்பா. உங்க பிள்ளைங்களை பலப்படுத்துங்க, சந்தோஷப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவராகவே இருந்து இன்றைக்கு நல்ல மேன்மையான ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகள் வாழ்வில் தந்து கனப்படுத்துங்கப்பா. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம் தெய்வமே. ஆண்டுகளை, வருடங்களை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வமே, அன்பான பேரன்பான பிள்ளைகளுடைய இந்த விசேஷமான நாள்ல உம்முடைய ஆசீர்களை அளவற்ற ரகத்திலே வர்ஷிக்க செய்து கனப்படுத்துங்கப்பா. மகிமை கன துதிகள் உமக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தை நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் இந்த வீடியோ லிங்கை, இந்த வார்த்தையை உங்கள் அன்பர்கள், நண்பர்கள், உங்கள் சிநேகிதர்கள், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படிக்கு மிகுந்த பேரன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை எங்களுடைய சேனலை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா இதுவரைக்கும் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமா இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.